Women's Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பழனி பக்கத்துல குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 600 ஆண்டுகள் பழமையான அதிசய பொருள். செல்வ செழிப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கின ஒரு பொருள் கிடைக்க பெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே இப்படி ஒரு யோசனையா திகைத்து போன ஊர் மக்கள் மற்றும் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள். வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி பகுதியில செங்குளம் இருக்கு. இந்த குளத்துல தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஆய்வு பணியப்பதா இங்கிருந்து சிதைந்த நிலையில ஒரு மதகு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது கூட ஒரு கல்வெட்டும் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. செங்குளத்தினுடைய வடக்கு பகுதி கரையோரம் குமிழி தூண் அமைக்கப்பட்டு அதுல மதகும் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த வழியாதான் பாசனத்துக்காக வயலுக்கு தண்ணீர் வந்து பாய்ந்து போயிருந்திருக்கு. ஆனா இந்த குமிழி தூண் மற்றும் மதகு சேதமடைஞ்ச நிலையில அந்த தூணுல கிட்டத்தட்ட 11 வரிகள் கொண்ட கல்வெட்டு இருந்திருக்கு. இத ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதுதான் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு மற்றும் மதகு அப்படின்றது தெரிய வந்திருக்காம். கண்டிங்கிறது ஒரு அளவு, கண்டி அப்படிங்கிறது ஒரு அளவு, முகத்தல் அளவு. அது நீர்கண்டிங்கிறது வந்து நீர் எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நீராணிக்கை, அதாவது நீர் மேலாண்மை பார்க்குறவங்க அது வந்து அளந்து பார்ப்பாங்க. இந்த மதகில் வந்து தண்ணி எவ்வளோ வெளியேற்றி விடலாம், எவ்வளோ வெளியேற்றி விடக்கூடாது அப்படின்னு அளந்து பார்க்குறதுக்காக ஒரு தண்டு எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய அடையாளம், அந்த நீராணிக்கையினுடைய அடையாளம். அந்த அடையாளமாக அந்த தண்டு வந்து அது பசு குடும்பம் கையில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த தண்டினுடைய மூலமாக தான் அந்த மதகில் எவ்வளவு ஆழம் நீர் போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க கணிப்பாங்க. அந்த தண்டுக்கு வந்து நீர்கண்டின்னு பேர். வந்து 16ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைக்குது. இது வந்து அதாவது சங்க காலத்துலேருந்து இந்த மாதிரி குமிழித்தும்பு இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து நம்ம நிறைய கிடைக்குது. அங்கே வடக்கு சோழ மண்டல பகுதிகள், பாண்டிய மண்டல பகுதிகள் எல்லாம் குமிழிகள் வந்து அதிகமாக சிறிய ஏறக்குறைய ஊரில் இருக்கிற எல்லா குளங்களும் இந்த மாதிரி குமிழித்தும்பு பண்ணியிருக்காங்க. இதுபடி ஆதாரங்கள், கல்வெட்டுகள், இந்த மாதிரி ஆதாரங்கள் நிறைய கிடைக்குது. பசுவ குடும்பனால அமைக்கப்பட்ட ஒரு குளம் அப்படின்னு இதுல குறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆடி மாதம் 30ஆம் தேதி அப்போ இது பசுவ குடும்பனால வெட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதா அதுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பசுவ குடும்பன் பத்தி நிறைய தகவல்கள் இந்த ஊர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஊர் மக்கள் அத ஆய்வாளர்கள் கிட்ட தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. பசுவ குடும்பன் செல்வ செழிப்போட திகழ்ந்துட்டு வந்ததாகவும் யானையில தான் அவர் ஊர்வலமா வர்றதாகவும் அப்படிதான் இங்க யானை தொட்டி இருக்கிறதாகவும் பொதுமக்கள் சொல்றாங்க. அதாவது அந்த யானை இந்த இடத்துல தண்ணி குடிச்சதால யானை தொட்டின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல செல்வ செழிப்போட இவர் விளங்கின நிலையில தன்னுடைய பணத்தை பொது நலனுக்காக இவர் பயன்படுத்திட்டு வந்ததாகவும் பொதுமக்கள் சொல்றாங்க. அதன்படிதான் தங்கால் அப்படின்ற ஓடையில இருந்து தண்ணீர் வர மாதிரி இங்க ஒரு குளத்தை வெட்டி கிளை வாய்க்காலை உருவாக்கி அதன் மூலமா தண்ணீரை செங்குளத்துக்கு கொண்டு வந்து அங்க இருந்து விவசாயத்துக்கு இங்க இருந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின தகவல்கள் கொண்ட ஒரு பழமையான 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிதைந்து போன மதகும் கல்வெட்டும் கிடைக்கப்பட்டிருக்கு.